ஒரு நிமிட அகமணக்கம் செலுத்துவோம். இயற்கையின் சீற்றத்தினால் இந்த நிகழ்வினை நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள் ஆரம்பிக்க முடியாது இருந்தது. நாங்கள் அந்த நிகழ்வு இன்றைக்கு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றின அண்டையான் சூழலுக்கும் கூட 100 மடங்குக்கு மேலாக தமிழ் தேசம் இன்றைக்கு ஒரு கேள்விக்குட்படுத்துகின்ற வகையிலே சிங்கள அரசு நடத்தி கொண்டிருக்கின்றது. உயிர்களை நாங்கள் மிகப்பெரிய அளவில் இழந்திருக்கின்றோம். வட்டுக்கோட்டை தீர்மானம் நடைபெற்ற பொழுதும் இந்நாளிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. திட்டமிட்ட வகையிலே தமிழ் உயிர்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் அன்றைக்கு அளிக்கப்பட்ட உயிர்களோடு இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நடைபெற்று தமிழின் அழிப்பு நடைபெற்று இருக்கின்ற இந்த சூழலை ஒப்பிட்டு பார்த்தால் அதுக்கு கூட 100 மடங்குக்கு மேலா அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான நியாயங்கள் இன்றைக்கு எங்களுக்கு முன் இருக்கின்றன. அதே போன்று கட்டமைப்பு சார்ந்த வகையிலே தமிழ் தேசத்துடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய தமிழ் தேசத்துடைய தூண்கள், எங்களுடைய தாயகம் கோட்பாடு, எங்களுடைய தனித்துவமான கலாச்சார கோட்பாடு, எங்களுடைய தனித்துவமான மொழி கோட்பாடு, நாங்கள் எங்களுடைய தாயகத்திலே ஒரு தேசமாக எங்களுடைய வாழ்க்கையை தக்க வைக்கக்கூடிய பொருளாதார கோட்பாடு, இது அனைத்தையும் அளிப்பதற்கு அரசு திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழர்களுடைய தனித்துவத்தை வலியுறுத்த முடியாத அளவுக்கு தமிழர்களுடைய இருப்பை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமையை உறுதிப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசு போருக்கு பிறகும் கடந்த 17 வருடங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே, எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரையிலே, ஒட்டுமொத்த தமிழ் தேச மக்களை பொறுத்தவரையிலே வட்டுக்கோட்டை தீர்மானம் இன்றைக்கு அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டதற்கும் கூட இன்றைக்கு பெருமதி கொண்ட அதனுடைய நியாயம் பல்மடங்குக்கு மேலாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இருக்கின்றது.